வெல்கம் டு விஎம் அன்னவியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சப்பாத்தி ஆயில் கம்மியாக ஊற்றி ஆயிலே இல்லாமல் எப்படி போட்டு புஃப்னு வரும், அது எப்படின்னு செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு இது மாதிரி வச்சு தேய்ச்சிக்குங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த டயட்டில் இருக்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் லேசாக தான் எண்ணெய் தொட்டிருக்கேன். அதை நம்ம ஃபுல்லாக அப்படி தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இப்படி மடிச்சுட்டு அதுலேயும் லைட்டாக கையில் எண்ணெய் தொட்டு கையில் தொட்டு தான் தேய்க்கிறேன். அவ்வளோதான். ரெண்டு கையில் தொட்டு எண்ணெயை தேய்ச்சி இப்படி மடிச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றுனா தான் சப்பாத்தி இப்படி வரும்னு இல்லை. சப்பாத்தி ஏன் கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதில் கேவுரு கம்பெல்லாம் போட்டு அரைச்சதுனால அப்படி இருக்குது. வெள்ளைச்சோளம் மொக்காச்சோளம் எல்லாம் போட்டு அரைச்ச சப்பாத்தி மாவு இது. அதனால தான் அப்படி ஒரு கலராக இருக்குது. நீங்கள் சாதா சப்பாத்தி மாவை கூட இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நம்ம திருப்பி போட்டாலே சப்பாத்தி நல்லா புஃப்னு வரும். தெரியுதுங்களா? சப்பாத்தி எலும்புது பாருங்கள். நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றலை, தவாலையே எண்ணெய் ஊற்றலை, ஆனால் சப்பாத்தி பாருங்கள். சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு எல்லா பக்கமும் வெந்தும் இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு கையில் எடுக்க முடியாதவங்க நீங்கள் இது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க, சப்பாத்தி நல்லாவும் இருக்கும், புஃப்னும் இருக்கும். எண்ணெய் வேண்டாம், ரெண்டு சொட்டு எண்ணெய் மட்டும் தான் நம்ம தேய்க்கிறதுக்கு மட்டும்தான். இவங்க சப்பாத்தி பிரித்து சூடாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரெண்டு சைடும் வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இது பாருங்கள், பார்த்தீங்களா எத்தனை லேயர் வருதுன்னு? சூடாக இருக்குது, எத்தனை லேயர் வருது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், இது மாதிரி லேயராகவும் வரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி செஞ்சால் தெரியுதுங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.